இறுதி தூதர் முஹம்மது அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறியதாக அதபுல் முஃப்ரத் என்ற இமாம் புகாரி அவர்களுடைய தொகுப்பிலிருந்து ஒரு செய்தியின் தமிழ் வடிவம் முன்வைக்கப்பட்டு இதன் உண்மைத்தன்மை என்ன என்று ஒரு கேள்வி தொடுக்கப்பட்டுள்ளது. முதலிலே நபியின் பெயரால் பதிவு செய்யப்பட்டுள்ள இந்த செய்தியில் என்ன இருக்கின்றது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இரவு பொழுதுகளில் அடிக்கடி வெளியில் செல்வதை தவிர்த்து கொள்ளுங்கள். சில உயிரினங்களை அல்லாஹ் இரவு பொழுதுகளில் தான் வெளியில் உலவ விடுகின்றான். இரவில் நாய் குரைப்பதையோ கழுதை கத்துவதையோ யாராவது செவியுற்றால் சபிக்கப்பட்ட ஷைத்தானிடமிருந்து அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடிக் கொள்ளட்டும். ஏனெனில் உங்களால் பார்க்க முடியாதவற்றை அவை பார்க்கின்றன என நபி அவர்கள் கூறியதாக இந்த செய்தியிலே காணப்படுகின்றது. இந்த செய்தி உண்மையானதா என்பதே இங்கு தொடுக்கப்பட்டுள்ள கேள்வியாகும். இந்த செய்தி அதபுல் முஃப்ரத் என்ற நூல் உட்பட பல்வேறு நூல்களிலே பதிவாகி இருக்கின்றது. சில இடங்களிலே இரவையில் வெளியே செல்வது என்ற வார்த்தைக்கு பதிலாக இரவிலே கதைத்துக் கொண்டிருத்தல் என்ற தவறான ஒரு வார்த்தையும் சில அறிவிப்புகளிலே காணப்படுகின்றது. அது தவறானதாகும். அதே நேரத்தில் இந்த செய்தி தனித்தனியாக அறிவிக்கப்படுகின்ற அறிவிப்புகளை எடுத்து பார்த்தால் அனைத்து அறிவிப்பாளர் வரிசைகளிலும் விமர்சனங்களும் குறைபாடுகளும் இருக்கின்றன. இருந்தாலும் ஏற்கப்படுகின்ற ஹதீஸ்களின் 4 தரங்களிலே இறுதி தரமான ஹசன் லிகைரிஹி எனப்படுகின்ற பல்வேறு அறிவிப்புகளையும் ஒன்றுபடுத்தி பார்க்கும்போது அதனை நாம் நம்பலாம் எனும் தரத்திலுள்ள வகையை சார்ந்த ஒரு ஹதீஸாக இது காணப்படுகின்றது. இஸ்லாம் கூறுகின்ற மிக முக்கியமான ஒரு உண்மையை வலியுறுத்தியதாகவே இதில் கூறப்பட்டுள்ள விடயமும் காணப்படுகின்றது. ஒட்டுமொத்த பிரபஞ்சங்களிலும் எண்ணற்ற படைப்புகள் காணப்பட்டாலும் சோதனைக்காக 2 இனங்கள் மட்டுமே படைக்கப்பட்டிருக்கின்றன. அதில் ஒன்று மனிதன், மற்றொன்று ஜின் இனமாகும். மனிதர்களுக்கு பகல் நேரங்களில் உழைப்பதற்கான முயற்சிகளுக்கான நேரமாக ஆக்கிய அல்லாஹ் இரவு நேரங்களை ஓய்வுக்குரிய நேரமாக கண்ணியமிக்க அல்லாஹ் கூறுகின்றான். அதே நேரம் மற்றொரு படைப்பான ஜின் இனம் என்பது அவர்கள் உழைக்கின்ற அங்குமிங்கும் தேவைகளுக்காக அவர்கள் செல்லுகின்ற நேரமாக இரவு நேரத்தை ஆக்கி இருக்கின்றான். ஜின்களிலே பெரும்பாலான கெட்ட ஜின்கள், மனிதர்களுக்கு தீங்கு விளைவிக்கின்ற ஜின்களும் இருக்கின்றன. அவற்றிலிருந்து பாதுகாப்பு பெறுவதற்காக இரவு நேரங்களில் மனித சஞ்சாரமற்ற மனிதர்களின் பரவுதல் நின்றுவிட்ட நேரங்களிலே வெளியில் செல்வதைத்தான் இந்த ஹதீஸ் தடுக்கின்றது. தனித்த மனிதர்களுக்கு கெட்ட ஜின்கள் ஆபத்து ஏற்படுத்துவது அதிகமானது. எனவே அந்த வகையில் இந்த ஹதீஸ் என்ன கூறுகின்றது என்றால் அது நிச்சயமாக உண்மையானதாகும். இரவு நேரங்கள் என்பவை ஜின்கள் என்ற மற்றொரு படைப்பினத்திற்குரிய நேரங்கள் ஆகும். எனவே பெரும்பாலும் மனிதர்கள் அடங்கி ஒடுங்கி விடுகின்ற ஓய்வெடுக்கின்ற அந்த இரவு நேரங்களிலே தனித்த இடங்களிலே நீங்கள் செல்லக்கூடாது, அது ஆபத்துக்களை ஏற்படுத்தும் என்பதுதான் இந்த ஹதீஸ் போதிக்கின்ற உண்மை. மேலே நாம் கூறியது போன்று இஸ்லாத்திலே இவ்வாறு 2 படைப்பினங்கள், அதில் ஒரு படைப்பினமான ஜின்கள் என்பவை இரவிலே அவை பரவித் திரியும். எனவே அந்த நேரங்களில் தனித்து நீங்கள் பயணித்து இவ்வாறான ஆபத்துக்களை தேடிக்கொள்ள வேண்டாம்
என்பதைத்தான் இந்த ஹதீஸ் கூறுகின்றது. இது முற்றிலும் உண்மையான மிகச் சரியான வழிகாட்டுதல் ஆகும். நடைமுறையில் கூட பெரும்பாலான மனிதர்கள் இரவு நேரங்களிலே தனித்து பயணிக்கின்ற போது ஆபத்துக்களை சந்தித்ததை நீங்கள் அனுபவ ரீதியிலே மிக அதிகமாக காணலாம். எனவே இந்த ஹதீஸ் இது நிச்சயமாக உண்மையானதாகும். இஸ்லாம் முக்கியமாக எந்த சந்தேகமும் இல்லாமல் கூறிய உண்மைகளை உறுதிப்படுத்தக்கூடிய, அதன் அடிப்படையில் மனிதர்களை தீங்கிலிருந்து பாதுகாக்கின்ற ஒரு வழிகாட்டலாக இருக்கின்றது. எனவே மனிதர்கள் பகலிலே உழைப்பதையும் இரவை ஓய்வாகவும் கண்டிப்பாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். தவிர்க்க முடியாத சில நிலைகள் இருந்தால் இதுபோன்ற விடயங்களுக்கு எப்போதுமே அல்லாஹ் அதிலே ஒரு சலுகையையும், எமது சக்தியை மீறிய ஒன்றை அதனை எம்மீது கடமையாக்குவதில்லை என்றெல்லாம் தெளிவுபடுத்தி இருக்கின்றான். எனவே மனிதன் பகலிலே உழைத்து, அதிலும் குறிப்பாக விடிகாலையிலே எழுந்து தொழுதுவிட்டு உலக முயற்சிகளுக்காக நாம் புறப்பட வேண்டும். இரவைகளை நாம் ஓய்வாக, உடல் ஓய்விற்கும் அல்லாஹ்வை நெருங்குவதற்கு இரவு தொழுகைகள் போன்ற விடயத்திற்கு நாம் ஒதுக்குவதென்பது அது மிகச் சிறந்தது, சரியானது என இஸ்லாம் வழிகாட்டுகின்றது. இரவு நேரங்களிலே முக்கியமான இரு படைப்புகளில் ஒன்றாகிய ஜின்கள் என்ற மற்றொரு இனத்திற்கான நேரமாக அல்லாஹ் வைத்திருக்கின்றான். எனவே அந்த நேரத்தில் மிக பெரும்பாலும் மனிதர்கள் ஓய்வடைந்திருக்கின்ற, மனித சஞ்சாரங்கள் குறைந்திருக்கின்ற அந்த நேரத்தில் தனியாக நாம் செல்வதை தவிர்த்து கொள்ள வேண்டும். அந்த நேரத்தில் தான் இங்கு இந்த ஹதீஸிலே அல்லாஹுடைய ஒரு படைப்பை பரவச் செய்வதாக கூறப்படுகின்றது. அதுதான் ஜின்கள் என்ற படைப்பாகும். அவர்களிலும் முஸ்லிம்கள் முதற்கொண்டு நல்லவர்களும் கெட்டவர்களும் இருக்கின்றார்கள் என்பன போன்ற விடயங்களை சூரத்துல் ஜின் என்ற ஒரு அத்தியாயமே அல் குர்ஆனிலே காணப்படுகின்றது. இவ்வாறு குர்ஆனிலும் சுன்னாவிலும் ஜின்கள் என்ற மற்ற படைப்பினத்தை பற்றி அல்லாஹ் கூறுகின்றான். அவர்களுக்கு இரவு நேரங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கின்றன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதனையும் மீறி இரவு நேரங்களிலே தனியாக நாங்கள் பயணம் செய்வோம் என்றால் அது ஒரு சில ஆபத்துக்களுக்கு வழிவகுக்கும் என்பதைத்தான் இந்த ஹதீஸ் கூறுகின்றது. எனவே அனைத்தையும் அறிந்த அல்லாஹ் தருகின்ற அறிவை முதன்மைப்படுத்தி இம்மை மறுமை நலவுகளுக்கான இஸ்லாமிய வழிகாட்டலை முழுமையாக எடுத்து நடப்பதுதான் ஒரு மனிதனின் மிக உயர்வான வெற்றிக்கு வழிவகுக்கும். அதன் அடிப்படையில் இரவு நேரங்களிலே ஜின்களுக்குரிய அந்த நேரத்தில் தனியாக நாம் பயணித்து ஆபத்துக்களை தேடிக்கொள்வதை தவிர்த்துக் கொள்வதற்கான நபியுடைய இந்த வழிகாட்டல், இதன் மூலம் உலக ஆபத்துக்களில் இருந்து எம்மை பாதுகாத்துக் கொள்வதற்கு அனைத்து நலவுகளையும் தருகின்ற இஸ்லாமிய வழிகாட்டலை நாம் எடுத்து நடக்க வேண்டும். அதன் மூலம் இம்மை மறுமை நாம் வெற்றி பெறுவதற்கு ஒரு சிறந்த ஒரு வழிகாட்டலாக, உண்மையான ஒரு செய்தியாக இந்த ஹதீஸ் காணப்படுகின்றது.